வணக்கம். ஏபிஆர் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பாளர் ரம்யா விமல். பள்ளிப்பட்டு வடக்கு ஒன்றிய திமுக இளைஞரணி சார்பில் இளைஞரணி நிர்வாகிகள் நேர்காணல். நவம்பர் 18 காலை 11 மணி அளவில் திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் பள்ளிப்பட்டு வடக்கு ஒன்றிய திமுக இளைஞரணி சார்பில் கிளைக்கழக இளைஞரணி அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள் மற்றும் பாக இளைஞரணி அமைப்பாளர்களுக்கான நேர்காணல் பள்ளிப்பட்டில் அமைந்துள்ள ஒன்றிய திமுக அலுவலகத்தில் சிறப்பான முறையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பள்ளிப்பட்டு வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் வழக்கறிஞர் CJ சீனிவாசன் அவர்கள் தலைமையில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் திருத்தணி மா கிரண் அவர்கள் முன்னிலையில் பள்ளிப்பட்டு பேரூர் கழக செயலாளர் CJ செந்தில்குமார் அவர்கள் அனைவரையும் வரவேற்றார். இந்த நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் திருத்தணி S. சந்திரன் அவர்கள் மற்றும் மாநில இளைஞரணி துணை செயலாளர் GP ராஜா ஆகியோர் கலந்து கொண்டு நேர்காணலை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினர். அதனைத் தொடர்ந்து தேனி தெற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் செஞ்சுரி செல்வம் அவர்கள் மற்றும் ஆண்டிப்பட்டி ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் சகோதரர் அர்ஜுனன் ஆகியோர் திமுக இளைஞரணி தொண்டர்களிடம் நேர்காணல் நடத்தி கிளை இளைஞரணி அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள் மற்றும் பாக அமைப்பாளர்களை தேர்வு செய்வதற்கான நேர்காணல் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியின் இறுதியாக பள்ளிப்பட்டு வடக்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் பள்ளிப்பட்டு SA கலீல் அவர்கள் நேர்காணலுக்கு வருகை தந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டார். மேலும் இதில் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் TM குமாரன், பள்ளிப்பட்டு பேரூராட்சி மன்ற தலைவர் S. மணிமேகலை, ஒன்றிய அவைத் தலைவர் திருமலை லோகநாதன், மாவட்ட பிரதிநிதி T. செங்கையா, பள்ளிப்பட்டு பேரூர் இளைஞரணி அமைப்பாளர் U. சதீஷ் என்கிற ஜெகதீஷ், பள்ளிப்பட்டு வடக்கு ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் N. சந்திரபாபு, R. ராமன் என்கிற பாண்டி, K. சதாம் உசேன், K. திவாகர், N. குமார், பள்ளிப்பட்டு பேரூர் இளைஞரணி அமைப்பாளர்கள் T. திருமால், A. மயில்வாசன் மற்றும் திமுக நிர்வாகிகள் உள்பட பலர் கலந்து கொண்டனர்.